நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா சண்டே ஸ்பெஷல் ஒரு தரமான சாப்பாடோட தான் இன்றைக்கி நான் உங்களை சந்திக்கிறேன். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவோர் ஸ்ரீ லட்சுமி ஸ்டோர்ஸ் ஜவுளிக்கடை, ஊமுச்சிக்குளம், மதுரை 14. ஓகே நண்பர்களே, நம்மளுக்கு பெரிய கிஃப்ட் ஒன்று லாட்டரி சீட்டு மாதிரி அடிச்சிருக்கு நண்பர்களே. பெரிய கிஃப்ட் ஒன்று அடிச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா எடுத்து கொடுத்த சட்டை, 5 சட்டை. அதாவது சென்னைக்கு ஒரு இன்டர்வியூ போயிருந்தேன். நம்மளே வெயிட் பண்ணுங்கள், தள்ளி விட்றாதீங்க, தரமான சாப்பாடு இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுற, பசிக்குதா மாமா சொல்லிடுவோம். என் மாமா எடுத்து கொடுத்த 5 சட்டை நண்பர்களே. பார்த்தீங்களா, தரமான சட்டை. இந்த 1 2 3 4. அப்போ எந்த சட்டை கூட மது எந்த முத்துச்சி எந்த சட்டை கூட இல்லை முத்துச்சி அம்மா சொல்லிட்டேன். எந்த சட்டை கூட இதுவா இது இது ஓகே 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 நண்பர்களே. நண்பர்களே, அப்புறம் எந்த சட்டையை போட இதை போடவா? சரி, 5 சட்டையும் நானே போட போகிறேன். மது சொல்கிறதையும் கேட்பேன் நான். அப்புறம் நடிக்க வராது மது, அது பாட்டுக்கு. ரைட், ஓகே நண்பர்களே. இந்த 5 சட்டையை எடுத்து கொடுத்தது எங்கள் மாமா. அதாவது எப்படி எடுத்து கொடுத்தாருன்னா, சென்னைக்கு இன்டர்வியூ போயிருந்தேன். அந்த இன்டர்வியூவில் டிஷர்ட் போட்டு இன்டர்வியூ கொடுத்துருங்க போல. அது ஆமாப்பா, சட்டை கிழிஞ்சுது. கழட்டு அப்படி பிச்சுக்கு அப்பா பேசுறதில்ல. அப்போ நண்பர்களே, எங்கள் மாமா அந்த வீடியோ பார்த்துட்டு, என்ன மாப்பிள்ளை கிளீன் சட்டையோட வீடியோ இன்டர்வியூ கொடுத்துருங்க, நீ வாங்க மாப்பிள்ளைன்னு சொல்லி மெட்ராஸ் போயிருந்தப்போ கூப்பிட்டு எங்கள் மாமா. அப்போ நானும் என் தம்பி என் தம்பி அங்கே ஒர்க் பண்ணுறாப்புல, பேர் அழகுராஜ். அவர் நான் எங்கள் மாமா கூப்பிட்டு நேரம் அங்கே போயிட்டோம். போனால் மாமா பெரிய கடை, ஜவுளி கடையில் கூட்டி போய் எங்கள் மாமா 5 சட்டை பிட்டு எடுத்து கொடுத்தாரு. 5 பிட்டு. இந்த இது வந்து மதுரையில் தான் தைச்சேன். எப்போ தீபாவளிக்கு முதல்ல வாங்கி கொடுத்தாரு நண்பர்களே. இப்போ தான் தைச்சேன். இப்போ பொங்கல் முடிஞ்சு இப்போ எவ்வளோ நாள் ஆச்சு பாருங்கள். ஆனால் எங்கள் மாமா பேரை சொன்னேன்னா நீங்கள் அசந்து போயிருவீங்க. எங்கள் மாமா பேர் பிரகலநாதன், பெரிய அதிகாரியாக இருக்காங்க, கவர்மெண்ட் அதிகாரியாக இருக்காங்க மாமா. ஓகேவா? என் மகளுக்குள்ள பயங்கரமாக நக்கல் பண்ணுவார் மாமா. ஆனால் என்ன ஒரு குறை வச்சுட்டார் மாமா, சோத்தை போட்டுட்டு குழம்பு ஊற்றாம விட்டார். என்னன்னு கேட்குறீங்களா? சட்டை பிட்டை வாங்கி கொடுத்துட்டு காசு கொடுக்காம விட்டார் மாமா தைக்க. சும்மா மாமா தமாசு மாமா, நீங்கள் அவட கோச்சிக்காய்ங்க. எங்கள் மாமா பிரகலநாதன் மாமாவுக்கு ரொம்ப நன்றி. மாமாவுக்கு நன்றி சொல்லுங்கள். அங்கே என்ன நந்தியா? நன்றி மாமா. ஓகே நண்பர்களே, நம்ம இப்போ சாப்பாடு மாமா ஜம்முன்றிருக்கேன். மாப்பிள்ளை பார்த்தீங்களா, ஜம்முன்றிருக்கேன் மாமா. நல்லா இருக்குது சட்டை, சூப்பராக இருக்குது. இப்போ உங்கள் சட்டையை போட்டு ஒரு சாப்பிட போகிறேன். தொடர்ந்து 5 சட்டையும் நமக்காக எடுத்து கொடுத்தாரு மாமா. மாமா தரமாக இருக்கு மாமா. ஓகே நண்பர்களே, இப்போ ஆரம்பிச்சிடுவோம் சாப்பாடை. நண்பர்களே, பாப்பா என்ன போல சூடாக இருக்குது. உண்டா அப்படி சொல்கிறா என் தங்க போல. இங்கே வரியா? அடடா நண்பர்களே, சட்டை போட்ட மயக்கத்தில் வந்து சொல்லாம ஆரம்பிக்கிறாரு. இது பார்த்தீங்கன்னா உப்புச்சாறு நண்பர்களே, நாட்டுக்குடி உப்புச்சாறு. இது வந்து உப்பு கறி நண்பர்களே. பாப்பா அதெல்லாம் நீ வச்சுக்க நண்பர்களே. தரமான சூடு பறக்க ஆவி பறக்க உப்பு கறி. இங்கே வர்ற மதுவை இருக்கட்டும்படியா நண்பர்களே. தரமான உப்புச்சாறு நண்பர்களே. இருப்பா இருடா. நண்பர்களே, இன்னைக்கு வெட்டு தக்காளி வெளியே கொட்டின்னு விடுப்பா. நான் வச்சுக்கிறேப்பா, உனக்கு காட்டு. ஒரே ஒரு கரண்டி போதுமா? அதெல்லாம் வேண்டாம், சுடதான் இருக்கு. சுடா ஏமா ஃபேனை போடுறா. ஏமா சோறு எல்லாம் ஒன்றும் நல்லா தெரியும் போது சரி மீது அப்படியே தூக்குவா. அங்கிட்டு சுடுதுப்பா, சுற்றி எடுத்து விடணும்னு சொன்னேன். சாரி மன்னிச்சுக்கோ, அவசரத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. எப்போ அங்கிட்ட வச்சு எடுத்துருவா. சோறு எவ்வளோ சோறு செஞ்சிருக்கு எல்லாத்தையும் எடுக்கிற. நான் எல்லாத்தையும் எடுத்துருவேன். நான் என் தட்டில் கொடுத்துருவேன். கவலைப்படாமா, ஒரு சோறு வேஸ்ட் பண்ண மாட்டேம்மா. மசியணுமா? ஆத்தாடி சுடுதுப்பா. மாமா எடுத்து கொடுத்த 5 சட்டை காலி தரமாக இருக்கு மாமா. உங்களுக்கு என்ன வேணும்? ரசத்தவா கொஞ்சம் ஆறட்டும் நண்பர்களே. தரமான உப்பு கறி நண்பர்களே. நல்லா பட்டை கிட்ட பத்து போட்டு, அதாவது உப்புச்சாறு வச்சுட்டு உப்புச்சாரை எடுத்துகிட்டு திருப்பி இது என்னது தூள் மிளகு தூளை போட்டு அப்படியே வதக்கியாச்சு நண்பர்களே. தண்ணி எடுத்தாச்சு.
செம்ம டேஸ்ட்டாக இருக்கு நண்பர்களே. வேணா நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன், உப்புச்சாறு செய்வது எப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்கள் பாருங்கள். அடுத்த வீடியோவில் வர்றது உப்புச்சாறு செய்வது எப்படி, நாட்டுக்கோழி உப்புச்சாறு செய்வது எப்படி போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கு நண்பர்களே. அப்பா செம்ம சூடு. இன்றைக்கி நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் தரமான சாப்பாடு. ஓகே, சாப்பிட்றலாமா? மது இந்த லெக் பீஸு லெக் பீஸு ஆமாடா, லெக் பீஸ் தான்டா. சாப்பிட்றா. போதும். கையா சாப்பிட இப்ப பசிக்குதுண்டா. சுட சாப்பாடு சாப்பிட்றா. சூடோட உப்புச்சார சூடோட சாப்பிட்ணேன். அடடா 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 அமிர்தம்டா. எங்கள் மாமாவுக்கு தான் வாங்கி கொடுக்குறேன். அதான் வேணுமா? தரமாட்டேன். சிந்தா எடுத்து சாப்பிடு, எடுத்து சாப்பிடு. நல்லா வெந்து போச்சுமா. எந்த ஐயா? லலிதா ஜுவல்லர்ஸ் இணைந்த நிகழ்ச்சி இணைந்து வழங்குவோர் லலிதா ஜுவல்லர்ஸ். அப்புறம் தங்கமயில் இருக்கிறோட இந்நிகழ்ச்சி இணைந்து வழங்குவோர் மதுரை. சும்மா சொல்லக்கூடாது. உப்புச்சாறு வச்சு நான் தான் என்ன அடுத்த வீடியோவில் இறங்க. தரமாக இருக்கு. அதெல்லாம் ஒன்று வேணாம். சாப்பிடு. 1 2 3 ஸ்டார்ட் கோ. அப்பா மூக்கில் ஏறிச்சு. மெதுவா ஆமா, ஏன் படன்னு சாப்பிடுவோம். பசி மெதுவா சாப்பிடுவோம். போட்டில அதுதான் ஜெயிக்கும் எப்படியும். இன்னைக்கு முடியாது. அம்மா நமது நாட்டுக்கோழி ஈடுகினா உலகத்தில் எதுவுமே இல்லை. மெண்டு சாப்பிடு. மெதுவா சாப்பிடு. நான் கூட அப்பா கூட தோத்துக்கிறேன். மெண்டு சாப்பிடு. செம்ம டேஸ்ட். ஆமாப்பா. ஐயோ அப்பா மூக்கில் ஏறிச்சு நம்ம போல. ஏப்பா ரசம் ஊற்றுப்பா. கொஞ்சம் மெதுவா சாப்பிடு. வெறும் கூட ஊற்று. வெறும் ரசம் மட்டும் ஊற்று. போதும்பா போதும்பா. நீங்கள் கூட வச்சுங்க. போதும்டா. ஒரு தட்டு சோறு தந்துடலாம். யாரு? யாரு?
இந்திரா இந்திரா ஐயோ போத்தி தொண்டையே கட்டி போச்சுப்பா. செம்ம காட்டமா இருக்கு. என்னது மதுதேவின் சாப்பிடு. எங்க அப்பாவுக்கு இவ்வளோ வரணும், இவ்வளோ வந்தாதான் நான் சாப்பிடுவேன். சாப்பிடு நீ சாப்பிடுப்பா. செம்ம டேஸ்டா. பொறுமையா சாப்பிடுவா. பொறுமையாக தான் சாப்பிட்றேன். நான் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுவேன். கொஞ்சம் குடி மது. சாப்பாடு கொடு. என்னது இது? கறி எடுப்பேன். அப்பா கிட்ட ஒரு எலும்பு. அப்பா அந்த எலும்பு வாங்கி பழுது போயிடறாங்க. கறி எடுத்து சாப்பிடு. ஒன்று கூட எடுத்து சாப்பிடல. லெக் பீஸ் கிடக்குது. ஏன் சாப்பாடு உப்பு சாரை குடிக்கணும்ல? குடிச்சாதுல மீன் சும்மா அப்படியே குடிமா. அதுவும் சாதத்தோட சளி ஊற அறையுது. என்ன ஜெயிக்கும் போது மது? அடா பாவிலா, டெய்லி தோத்துக்கிட்டு மிஸ் பண்ணி போச்சா. கொட்டக்கூடாது. மெதுவா இன்னும் ஜெயிப்போம் மெதுவாக. போதும். சாப்பாடு சாப்பாடு நீரே என்ன தனியாக முடியும். மது இஸ் வின்னர். அவர் சாப்பிடுவார்ப்பா. சாப்பிட்ற மாட்டேன். அவர் எலும்பு மின்னுட்டு இருக்காருப்பா. எலும்பெல்லாம் அப்புறம் கழிக்கலாம். மனசுதான்டா மதுக்கு. ஒரு வாய் நீச்சுக்கோ. மைக்கு Madhu is the winner. Madhu is first prize. Nisaimani is second prize. மது தான் சொல்ல. இத குடி 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 குடி. எங்க இருக்கு?
அறிவிக்கப்படுகிறது. சொல்லும்போது யார் வினர்? போதும்யா. அடுத்து கட்ட வைங்க. பாவம் அழுக போகுது. கண்ணை தொடச்சு விட அழுகுது தட்டு. ஓ எப்படா இருக்கு? யார் வின்னர்? அங்கிட்டு ஒண்ணு கிளம்பிடுச்சு. மற்றொரு வீடியோ உங்களை சந்திக்கும் பாரு உங்களை விட வருது. யார் வின்னர்? யார் வின்னர்னு சொல்லட்டும். யார் வின்னர்? மீசைமணி. அந்த மனசுதாயா மதுவுக்கு மனசு. மற்ற வீடியோ சந்திக்கும் விட மதுரை பேச மதுமிதா, எடிட்டர் கருமி, கேமராமேன் முத்துலட்சுமி. எல்லாரும் பிக்கிங் முத்துலட்சுமி. போட்டு வண்டி ஓட்டுங்க. எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. பாய். உம்மா சு